ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால் எம்எஸ் ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு. எம்எஸ் வேர்டை ஓப்பன் பண்ணால் இந்த பேட்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். உடனே இந்த பேட்சில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச் இப்போ நான் பெருசு பண்ணுறேன். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிளை அமுக்கலாம், கொஞ்சம் பெருசாகும். ஓகே, இப்போ ஃபாண்டில் பெருசாக இருக்குது, கொஞ்சம் ஃபாண்டை சிறுசாக்கிக்கிறேன். ஃபாண்டை போயிட்டு ஒரு 10 ஒரு 12 வச்சுக்கிறோம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சீக்வல்ட் அடிக்கிறேன், RANT ரேண்ட் அடிக்கிறேன், ஷிஃப்ட் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஒரு 5, ஒரு 3, ஷிஃப்ட் ப்ளஸ் க்ளோஸ் ப்ராக்கெட், என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்களா, பேட்ச் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நாம் இந்த மாதிரி தான் டைப் பண்ணிடுவோம். இதில் ஹெட்டர் ஃபுட்டர் கொடுக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இப்போது இது பேராகிராஃப் இருக்குது, நான் டைப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோமே. டைப் பண்ணியாச்சு. இந்த பேராகிராஃபை நான் இந்த பேராகிராஃப் எனக்கு தேவையில்லை, இதை நான் கட் பண்ணணும் அப்படின்னா கர்சருங்க வைங்க, இதை செலெக்ஷன் பண்ணுங்கள். இந்த பேராகிராஃபை செலெக்ஷன் பண்ணிட்டீங்களா, நேராக ஹோம் பட்டனில் போய் கட்டுன்னு மேலே ஃபஸ்ட்டு இருக்கும், கட் பண்ணுங்கள். கட் ஆகிடுச்சு. ஐயோ, தெரியாமல் கட் பண்ணிட்டாங்க, எனக்கு மறுபடியும் வேணுங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் Z முக்கிங்கன்னா மறுபடியும் வந்துடும் அது. ஓகேவா, ரைட்டு. இப்போ அடுத்தது கட் பண்ணியாச்சா. இப்போ அடுத்தது காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணணுன்னா என்ன செய்யணும், கர்சரிங் வச்சுக்கிட்டு அதே தாங்க செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிவிட்டு காப்பின்னு கொடுத்துருங்க. காப்பி கொடுத்தாச்சு. காப்பி கொடுத்துட்டு கடைசியில் வாங்க. கடைசியில் கர்சரை இங்கே வைங்க. இந்த கர்சர் இங்கே இருக்குல்ல, இப்போ என்டர் கொடுத்துடணும். என்டர் கொடுத்தா கர்சர் இங்கே வந்துடும். இன்னும் கொஞ்சம் கூட இன்னொரு என்டர் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிடும். சரி, ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். இப்போது எனக்கு நான் கட் பண்ணது பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இந்த ஹோமில் இருக்குது. பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். கட் பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது அடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு ஹோமில் கட்டு காப்பி பேஸ்ட்டு 3. சரி, எனக்கு இப்போ அடுத்தது இது போல்ட், இந்த பேட்ச் எனக்கு போல்ட்டாக இருக்கணும் அப்படின்னு போல்ட்டாக இருக்கணும். ஓகே, கர்சர் இங்கே வச்சாச்சு. இங்கே வச்சு இப்போ ஆன் பண்ணியாச்சு. இந்த போல்ட்டு பின்னு இருக்குல்ல, பி அமுக்குங்க, அவ்வளவும் போல்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, இந்த இடத்து பூரா போல்ட் ஆகிட்டு, பார்த்தீங்களா. சரி, எனக்கு அடுத்த பேரா இட்டாலிக்காக இருக்கணும். இப்போ கர்சர் இங்கே வச்சுட்டு செலெக்ஷன் பண்ணுங்கள். செலெக்ஷன் பண்ணிவிட்டு இட்டாலிக்கு பாருங்கள், இட்டாலிக்கு அது சாஞ்சிருக்கும். இட்டாலிக்குனா பார்த்தீங்களா, இட்டாலிக்கு மாதிரி வந்துச்சு. ஓகே, எனக்கு அடுத்த பேராகிராஃபில் லைன் வேணுங்க. சரி, இங்கே பாருங்கள், வச்சாச்சு. அது எதுவுமே செலெக்ஷன் பண்ணி தாங்க செய்ய முடியும். செலெக்ஷன் பண்ணி இங்கே பாருங்கள், லைனு நல்ல ஒரு பெரிய லைனாக போடுங்க. போட்டாச்சா, ஒரு பெரிய லைனாக போட்டாச்சு. பார்த்தீங்களா. சரி, அடுத்த பேராகிராஃப் எனக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் சார், இந்த கலர் வேண்டாம் அப்படின்னா உடனே கர்சர் இங்கே வைங்க. வச்சுட்டு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக கலரில் போங்க. சிவப்பு கலர் போட்டிங்கன்னா சிவப்பாயிரும். கலர் மஞ்சள் கலர் போட்டால் மஞ்சள் ஆயிரும். பச்சை கலரு, திக்கு பச்சை, ப்ளூ, வயலட்டு, எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணலாம். கருப்பு கலர்னால் கருப்பு. ஸோ என்ன கலர், இப்போ நான் சிவப்பு கலர் போடுவேன். சிவப்பு கலர் போட்டிங்கன்னா சிவப்பாயிரும். இதை பார்த்தீங்களா, சிவப்பு கலர். சரி, எனக்கு இது பேக்ரவுண்டு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணும் சார் அப்படின்னா இங்கே பாருங்கள், செலெக்ஷன் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா, ஃபுல்லாக அது இதாயிரும், சேஞ்ச் ஆயிரும். மஞ்சள் கலரில் போட்டால் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குது. எப்படி இது சேஞ்ச் பண்ணியாச்சு. சரி, இப்போது அடுத்த பேராகிராஃபை நான் என்ன பண்ண போகிறேன்னா கர்சரை வச்சுக்கிட்டு செலெக்ஷன் பண்ண போகிறேன். ஸ்டைலை மாற்றணும் சார் எனக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டைல் மாறுது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா, இந்த ஸ்டைலில் வேணுமா இந்த ஸ்டைலில் வச்சுக்கோங்க, இந்த ஸ்டைலில் வேணுமா அந்த ஸ்டைலில் வச்சுக்கலாம். இதெல்லாம் கேபிட்டல் லெட்டர் மாதிரியே இருக்கும், பெருசு பெருசாக ஹெட்டிங் மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டைலில் வச்சுக்கலாம், இந்த ஸ்டைலில் வச்சுக்கலாம், எந்த ஸ்டைல் வேணுமோ உங்களுக்கு மாற்றிக்கலாம். சரி சார், இப்போது இதை மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இது மாற்றியாச்சு. இது இப்படி போட்டாச்சு. சரி, இப்போ போட்டாச்சு. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா
இப்போ இந்த பேக்ரவுண்டு கலர் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும் சார்னா அந்த பாருங்க ஃபில் கலர் ஒரு டப்பாவில் வந்து கொட்டுற மாதிரி இருக்கா, இதை வந்துட்டு நேராக போயிட்டு பார்த்தீங்களா ஃபில் கலர், இதில் மட்டும்தான் கலர் இருக்கு, இது சேஞ்சு, இது பாருங்க கலர் மாறிட்டு, இப்போது இது கலர் மாறியாச்சு, பேக்ரவுண்டு கலர் கொடுத்தாச்சு. சரி, எனக்கு ஹோல் இந்த பேஜ் ஃபுல்லாக கலர் மாற்றணும் அப்படின்னா நேராக போயிட்டு பேஜ் லேஅவுட்டில் போயிடுங்க. பேஜ் லேஅவுட்டில் அங்கே பேஜ் கவர் இருக்கும், இது அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கவர் வேணுமோ மாறிடும். பார்த்தீங்களா, என்ன கலர் வேணும் மாற்றிக்கலாம், பேக்ரவுண்டு கலர் என்ன கலர் வேணும் மாற்றிக்கலாம், கலர் மாறுது பாருங்கள். பார்த்தீங்களா 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 இப்போ நம்ம என்ன கலர் வைக்கிறோம், ஒரு மஞ்சள் கலர் வைப்போம், அப்போ தான் கொஞ்சம் தெளிப்பாக தெரியும், மஞ்சள் கலரில் போட்டுச்சு. இவ்வாறு இப்போ இன்னைக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து அடுத்த பாடத்தில் நான் வந்து மற்ற விவரங்களை சொல்லித் தருகிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.